பிரணவத்தின் நாயகன், வேதாந்த வித்தகன், யோக நாயகனாக வீற்றிருக்கக்கூடிய வேள் கொண்டு வினையறுத்து நல்ல துணையாய் நின்று துயரங்கள் துடைத்து காத்தருளும் அந்த கந்த பிரானுடைய பெரும் கருணை இந்த நல்ல வேளையிலே அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். பக்திக்கு வித்தாகி பரம்பொருளுக்கெல்லாம் பெரும் சொத்தான பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணை மழை ஒவ்வொருவருக்கும் குருவருளாய் கிடைக்க பெற்று குறையில்லாத நெடுவாழ்வு நிறையோடு வாழ வேண்டும். வணக்கம். ஒரு பக்தர் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம் சாமிஜி, பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சாமிஜி. வெங்கடேஷ் பிரபுங்க சாமிஜி. வெங்கடேஷ் பிரபு, என்ன வயசாச்சு? எனக்கு 32 ஆச்சுங்க சாமி. சொல்லுங்க தம்பி, வேலை கிடைக்கலையா? இல்ல, வேலையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சாமி. இந்த மாதிரி அத்தை அவங்க மிஸ்ஸஸ் அவங்க அம்மா வந்து வெளியில பணம் கொடுத்துருந்தாங்க சாமி. பாட்டி? இல்லைங்க, அத்தைங்க சாமி. மிஸ்ஸஸ் அவங்க மாமியாருங்க சாமி. சரி சரி, மாமியார் கொடுத்துருந்தாங்க சாமி. சரி சரி. ஒரு லம்பா அமௌண்ட் வாங்கினாங்க சாமி. அது வாங்கி மேரேஜ்க்கெல்லாம் முன்னாலேயே வாங்கிட்டாங்க சாமி. அது வருமா வராதான்னு தெரியலிங்க சாமி. அவங்க கேட்டா இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு ஒன்றும் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இல்லைங்க சாமி. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி? சிங் மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க சாமி. அந்த கோலம் போட்டு சிங் மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க சாமி. சரி, எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கீங்க? ரெகுலரா சொல்லிட்டு இருக்கிறாங்க சாமி. ஒரு 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க சாமி. சரி, பரவாயில்ல தம்பி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பெங்களூர்ல ஜாப்ல இருக்கிறேங்க சாமி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சரிம்மா, இது என்னன்னா நான் நேரலை வயசுல சொல்லக்கூடிய விஷயம் இல்லை இல்லையா? சரிங்க சாமி. என்ன பண்ணணும் நான் எப்படி சொல்ல முடியும்? அவங்களும் பார்த்துட்டு இருக்கலாம், சொல்ல முடியாது இல்லையா? கண்டிப்பா சாமி. அதனால என்ன விஷயங்கிறத நம்ம முழுமையா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை முடிவு பண்ணலாம். சரிங்க சாமி. நீங்க நேர்ல வந்து பாருங்க. கண்டிப்பா வர்றேங்க. நல்லதும்மா, நல்லதும்மா. ஹலோ சார். ஹலோ சார், சொல்லுங்க சார். லைன்ல தான் சார் இருக்கேன். சாமி தான் பேசுறேன், சொல்லுங்க. ஹலோ, யாரு? சார் வணக்கம் சார். நான் வேலாயுதம் பேசுறேங்க சார், அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, யாருக்கு கேட்க போறீங்க? ஹலோ சார். வணக்கம் சாமிஜி. வணக்கம், சொல்லுங்க. சார், நான் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேங்க சார். 3 வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு லைனே கிடைக்கலங்க சார். இன்னைக்கு சொல்லுங்க, என்ன பேரு? வேலாயுதமா? ஆமாங்க சார். என்ன வயசாச்சு வேலாயுதம்? சார், எனக்கு 32 முடிஞ்சிருச்சுங்க சார். 33 நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஏக்கமா சொன்ன என்ன பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கா? ஆமாங்க சார், ஏகப்பட்ட பிரச்சனைங்க சார். எது பண்ணாலுமே பிரச்சனை. ஆமாங்க சார். வரவே இல்லை. ஆமாங்க சார். எது செஞ்சாலும் பிரச்சனையாகி போய் கடன் ஆகுது. ஆமாங்க சார். வரவுக்கு மீறிய செலவு இருக்கு. ஆமாங்க சார். எந்த முயற்சி பண்ணாலும் கடைசியில போய் கட் ஆயிடுது. ஆமாங்க சார், அப்படியே உண்மைங்க சார். அதான் வீண் அலைச்சலை ஏற்படுத்துது. ஆமாங்க சார். மன உளைச்சலை ஏற்படுது. எப்பவுமே ஏதோ ஒரு சிந்தனை இருந்துகிட்டே நம்மளால என்னடா இதுன்னு வேதனைப்படுத்தும். இருக்குங்க சார், அப்படியே இருக்குங்க சார். நம்ம அதனால என்ன ஆகுன்னா நைட்ல படுத்தா கூட தூக்கம் வராது, டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஒன்று வேலாயுதம் பேர் வேணாம். என்ன நட்சத்திரம் உங்களுக்கு? கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப ராசிங்க சார். சரி, அது வேலாயுதம் பேர் வேணாம். சரிங்க சார். என்ன பேர் வச்சுக்கலாங்க? உத்தமராஜன் வச்சுக்கோங்க. உத்தமராஜனாங்க சார். உத்தமராஜன் 48 முறை 48 நாள் எழுதுங்க. சரிங்க சார். இதை எழுதும் போது நிறைய விஷயங்கள் தெரியும். போட்டேன் தம்பி. தாய் அம்மா வழியில ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருக்கா? அம்மாவுக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாம போயிடும் சார். அவங்களுக்கு கொஞ்சம் வயிற்றுல ப்ராப்ளம், அல்சர் இருக்குன்னு சொல்லிட்டு வகுத்து வலின்னு இருப்பாங்க. சரிம்மா, 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் பிரச்சனை ஏதாவது வந்ததா? போலீஸ் பிரச்சனை இது வரைக்கும் எதுவும் வரலங்க சார். வரல. ஏதாவது டென்ஷன் ஆனது இல்ல ஹாஸ்பிட்டல் படுத்தது அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தது இருக்குங்க சார். உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, அழைச்சிட்டு போனோம். சரி சரி சரி, ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு தம்பி இது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நான் எல்லாருக்கும் சொல்றது தான், இந்த 33 வயசு வருது வரைக்கும் தொழிலும் செய்யாதீங்க, வேலைக்கு போங்க. வேலைக்கு தான் சார் போயிட்டு இருக்கேன். வேலையும் நிரந்தரமான வேலை இல்லை. இல்லை, அது கிடைச்சிரும். இப்போ இந்த 1 வருஷம் பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும், அது நிரந்தரமா கிடைக்கும். விநாயக பெருமானுக்கு போயிட்டு பால்கோவால காப்பு கட்டுறது நான் எல்லாருக்கும் சொல்றது தான்.
ஒரு வளர்பிறை சதுர்த்தியில் போயிட்டு விநாயகர் பெருமானுக்கு பால்கோவாவில் காப்பு கட்டி 10 நெய் தீபம் வந்து கோதுமை பரப்பி அது மேலே போட்டுட்டு வாங்க. சரிங்க சார். போட்டு 5 வாரம் புதன்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு 50 ஏலக்காய் மாலை கோத்து பச்சை கலர் நூலில் கோத்து அதை போட்டுட்டு சரிங்க சார். யாராவது ஒரு 5 பேருக்கு உங்களால் முடிஞ்ச தானத்தை கொடுங்க. சரிங்க சார். அங்கே 5 நெய் தீபம் போடுங்க. சரிங்க சார். 33 வயசுக்கு மேலே உங்களுக்கு அது நிரந்தர வேலை கிடைச்சிடும். இது பண்ணாலே உங்களுக்கு அது வழி வந்துடும் தம்பி. இதை பயனடைங்க. அப்புறம் இன்னொன்று சார், இது மெயினாக கேட்டது குழந்தை பாக்கியம் இல்லைங்க சார். கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. வேலை மெயின் இல்லையா? ஆமாங்க சார், குழந்தை இல்லைங்க சார். எவ்வளோ புத்திசாலி நம்ம ஆளுங்க பாருங்க. முதல்ல குழந்தை எல்லாத்துக்கும் நேரில் வாங்க தம்பி, அப்போ தான் அனலைஸ் பண்ண முடியும். அப்படிங்களாங்க சார்? ஆமாம் தம்பி. இல்லை பாருங்க, இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கூட ஒன்றை பொறுமையாக கேட்டுக்கிட்டு மக்கள் அடாடாடா. அடுத்து ஹலோ. ஹலோ அம்மா சொல்லுங்க. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் ஸ்ரீபெருமந்தூர்லேருந்து வரதாஜபுரத்துலேருந்து பேசுகிறோம். அம்மா யாருக்காக கேட்க போகிறீங்க? மகளுக்காக. மகள் பேர் சொல்லுங்கம்மா. கவிதா. என்னம்மா? கவிதா. கவிதா. கவிதா வயசு என்னாச்சும்மா? 26 நடந்துன்னு வச்சுக்கோங்க. சரிம்மா, இன்னும் கல்யாணம் இல்லை, ஆய் பிரச்சனையா இருக்காம்மா? இல்லைங்க சாமி, கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஜாதகம்லாம் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்க சாமி. ஏன்னா பரவாயில்ல, 26 தானம்மா இப்போ நடந்து, இல்லை 27 நடந்துகிட்டு இருக்கா? 26 தான் சாமி நடக்குது. 26னா முடிஞ்சு 27லாம் தொடங்கலை, 25 முடிஞ்சு 26 நடந்துட்டு. ஆமாம் ஆமாம் சாமி. சரி சரி சரிம்மா. நிறைய தூங்குவாளா? நிறைய தூங்க மாட்டேங்கிறா சாமி, கம்மியாக தான் தூங்குறா. நைட்லாம் லேட் ஆகுது தூங்குறது. என்ன பண்ணுறா நைட் எல்லாம்? அது என்ன தூக்கமே இல்லை, உட்காந்துட்டு என்ன கேம் விளையாடிட்டு இருக்கா. செல்ஃபோன் நிறையா நோண்டிட்டு இருக்காளா? அதெல்லாம் பண்ண மாட்டான். கேம் எதில் விளையாடுறா? செல்ல தான் விளையாடுங்கப்பா. அதெல்லாம் பண்ண மாட்டான் அனுப்பிட்டீங்க? எனக்கு என்னம்மா இது மாதிரி பண்ணுறது, தூங்குமான்னா எனக்கு தூக்கம் வருமா, நான் தூங்குறேம்மா, நீ கம்முனுமா. செல்ஃபோனை ஒரு பொண்ணு நிறையா விளையாடினாலே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒன்று, இது வந்து 27ல் தான் கல்யாணம் முடியுங்கிறது எனக்கு தோன்றது. ஏன் அப்படின்னா இந்த வீட்டில் எல்லாமே மந்தமாக தான் இருக்கும். வருமானம் குறைச்சலாக இருக்கும், எது பண்ணாலும் தடுங்கலாகும், எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், கால் கை வலிகள் கொடுத்துட்டு இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது. அதுக்கு காரணம் வந்து என்னென்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி அந்த பாப்பாவில் உங்கள் வீட்டில் காக்கா அடித்தது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஏதாவது இருக்கா? காக்கா வந்து என்னதான் அடிச்சிருக்கு, அவ்வளோ ஒன்றும் செஞ்சதா தெரியல சாமி. சரி சரி பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், இது என்ன பண்ணுங்க, பாப்பா 9 வாரம் அம்பாள் கோயிலில் இருக்கிற பாம்பு புத்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி செவ்வாய்க்கிழமை கூட்டின்னு போயிட்டு ஒரு வாழை இலையில ஒரு 2 வாழை துண்டு எடுத்து விரலி மஞ்சள் ஒன்றுத்தில் குங்குமம் ஒன்றுத்தில் வச்சு 5 ரூபாய் காசு வச்சு அங்கே 11 நெய் தீபம் போட்டுட்டு அந்த குழந்தைய 11 முறை சுற்றி வர சொல்லுங்க. இதை கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த 9 வாரத்துக்குள்ளேயே முடிவு ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். நல்லதும்மா. அப்பா ஜனங்க தெரியல, அது நான் லைன் கிடச்சோன்னு சில பேர் பதட்டத்தில் சொல்லிவிடுவாங்க. அப்புறமா ஐயோ அவர் கேட்டார், அதை நம்ம சொல்கிறதுக்குள்ளேயே கட் பண்ணிட்டோமே அப்படின்வாங்க. சரி, போன வாரம் நம்ம ஒரு புது விஷயத்தை ஒரு நண்பர் திடீர்னு வந்து காதில் கேட்டார். கிரகங்கள் ரீதியாய் பிறந்து கிரகங்கள் ரீதியாக அதை ஒரு ஜாதகத்தின் ரீதியாகவும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இறைவனை சம்பந்தப்படுத்தி பரிகாரங்கள் என்பது எப்படி வந்தது, இந்த பரிகாரம்னு ஒன்று இருக்கா இல்லையா, பரிகாரனாலே இல்லை அப்படின்னு நிறைய ஒரு குழப்பம் இன்ன வரைக்கும் இன்ற அளவில் இருந்துகிட்டு இருந்தாலும் அவருக்கு அந்த கேள்வி வந்துச்சு. கடவுளுக்கும் கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம், கடவுளுக்கும் கிரக பரிகாரங்களுக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் வந்து இன்ன வரைக்கும் ஒரு பெரிய குழப்பமான ஒரு விஷயந்தான். அதை வந்து அவர் கேட்கிறார், சாமி இதை சொன்னீங்கன்னா ரொம்ப விளக்கமாக இருக்குமே அப்படின்னு. நிறைய பேருக்கு தெரியுமே. இப்போ கூட நான் ஒரு சில கேள்விகளை கேட்கும் பொழுது அவங்கக்கிட்ட இருந்து சில விஷயங்கள் வரும்பொழுது இந்த என்னைக்கு ஒன்று தோன்றுகிறதோ அதற்கு ஒன்று எதிர்மறையான சக்தி ஒன்று தோன்றும். எதிர்மறையான சக்தி தோன்றுகின்ற பொழுது கண்டிப்பாக அதற்கு ஒரு நல்ல எதிர் சக்தியும் இருக்கும். இது வந்து தோன்றாமல் உலகத்தில் இருக்காது. பரிகாரங்கள் என்பது இருக்கா இல்லையா? இருக்குது.
அன்னைக்கே எழுதிட்டாங்க. அது வந்து சூஸ்திரங்கள் எல்லாம். இன்னைக்கு வேதங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரிக் வேதம், எதிர்வேதம், சாமர்வேதம், அதர்வண வேதம். இதில் உபனிஷத்துகள் என்ன இருக்குது? ஆயுர்வேதம், கந்துர்வேதம், அர்த்தவேதம், தனுர்வேதம். இது எல்லாமே மனிதனுடைய இலக்கணமான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை அன்றாட விஷயம். இப்போ ஆயுர்வேதம்னு எடுத்துக்கினா மருத்துவத்தை பற்றி மட்டும் சொல்லும். அப்போ வேதங்கள் எழுதும் போதே நோய்கள் உருவாக போகிறது என்பது தெரிகிறதா இல்லையா? அப்படி நோய்கள் வரும்போது ஆயுர்வேதம்ங்கிறது மருத்துவத்தை சம்பந்தப்பட்ட மொத்தத்தையும் கொடுக்கிறது. அப்போ அது என்னைக்கோ வந்துருச்சு. தனுர்வேதம் ஒரு மனிதன் உபவேதம், இதெல்லாம் உபநிடத்தில் வர்றதுக்கூடிய ஒரு விஷயம். தனுர்வேதம் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை எப்படி உயர்வாகவும் தனப்பிராப்தியோடு, பணம், செல்வம், செல்வாக்கோட எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பது அது உள்ளே இருக்கும். அப்போது பிரச்சனையில் மனிதன் மாட்டிக்கொள்வான், அதற்கு என்ன தீர்வாக இருந்தால் அவன் தனவந்தன் ஆவான் என்பது அதில் இருக்கா இல்லையா? இப்படி அர்த்தங்கள் புதிந்தது தான் வேதங்கள். அப்போ பரிகாரங்கள்ங்கிறது அதில் இருக்கிற ஒரு சாறு. இப்போது இறைவனுக்கும் கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இப்போது அம்பாள் வந்து ஒரு நிமிஷம் விளையாட்டின் காரணமாக சிவபெருமானுடைய கண்ணை மூடி விடுகிறார்கள், 2 கண்ணையும். அடுத்த நிமிடம் என்ன ஆகிறது? பூலோகம் மொத்தமே அப்படியே இருண்டு போய் கதிகலங்கு அண்ட சராச்சரங்களும் மாட்டிக்கிச்சு. அப்போது அந்த ஒரு செகண்டில் எல்லா விஷயமும் எடுத்த உடனே எல்லாரும் வந்து பார்த்தா ஒரு நிமிஷம் கண்ணை மூடினதுக்கே இந்த நிலைமை. அப்போ சிவபெருமான் சூரியனாக வருகிறார், பிரகாசமான வழியில் வருகிறார். எத்தனையோ கதைகள் இருக்குது அதுக்கு. இந்த நேரலேசில் ஒன்று சொல்லிட்டு போட்டால் எங்கே 10 வாரம் பண்ணோம். அப்போ சூரியனாக சிவனே அவதரிக்கிறார் இல்லையா? அப்போ சூரியன் சிவபெருமான் என்பதில் எந்த மாற்று கருத்து? அதனால தான் பிறையாக வச்சுருக்காரா. அதான் பிறையை வச்சுருக்காரு, சூரியனை வச்சுருக்காரு. சந்திர சூடேஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பக்தர். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் சார். அம்மா வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஐயா வணக்கம், நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? எனக்காக சார். அம்மா யார் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் திலகமணி சாமி. இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசியிருக்கீங்களா? நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால பேசிருக்கேன் சாமி உங்ககிட்ட. 4 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமா. சரிம்மா. இந்த இது தொழிலுக்காக பேசினேன் சாமி, இடம் வாங்கணும் அப்படின்னுக்காக பேசினேன். ம். அப்ப நீங்க சொன்னீங்க, மந்திரம்லாம் சொன்னேன். அதனால இடம்லாம் வாங்கிட்டோம். ம். இப்போ பிள்ளைங்களும் 2 பேரும் படிச்சு முடிச்சுட்டாங்க, 12th முடிச்சுட்டாங்க. ம். அதோட எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு சாமி. ஆனா திலவதி அம்மா, என்ன பிரச்சனை? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஹலோ, நீங்க டிவியை பார்த்தீங்கன்னா எனக்கு சரியா கேட்காது, சரி சாமி. அப்புறம் தானா கட் ஆயிடும். அதுக்கு சொல்றேன். சரி, சொல்லுங்க. கேட்க மாட்டேங்காரு. எல்லா வீட்டுக்காரும் நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க, சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க. பிள்ளைங்களும் என் பேச்சு கேட்க மாட்டேங்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, சிங் மந்திரம் நான் கொடுத்துருப்பேன்ல, ஆமா, அந்த மந்திரத்தை படிச்சுட்டு அனுதினமும் சமைக்கும் பொழுது அந்த மந்திரத்தை சொல்லிட்டு சமைச்சிட்டு அவங்கள பார்த்தாலே, அவங்களுக்கு சாதம் போட்டாலோ குழம்பு போட்டாலோ அந்த மந்திரத்தை சொல்லி போடுங்க. சரி சாமி. தானாவே இது குறையும். உங்க வீடு கொஞ்சம் தப்பா இருக்கு. அப்படியே சாமி. ஆமா, அதை கொஞ்சம் யாருன்னா வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா தென்கிழக்குனா தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சாமி. அந்த இடத்துல பாத்ரூம் டாய்லெட் இருக்கா? ஆமா. அது இருக்கக்கூடாது. இது வந்து எங்க சொந்தக்காரங்க வீடு தான் சாமி. ரொம்ப நாளா இதுலதான் இருக்கும், 10 வருஷம். ரொம்ப நேரம் இருந்தா இந்த வீட்டில் நிம்மதி கொடுக்கறது, சண்டை இல்லாமல் இருக்கிறது இருக்க முடியாது. அதே மாதிரி மாதவிடாய் கோளாறு, எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கண்டிப்பா கொடுக்கும் பெண்களுக்கு. கால்லாம் வலிக்கு சாமி. அதுதான் அந்த தென்கிழக்குல. இப்ப நான் அதை விரிவா எடுத்தா நேரமாகும். அதனாலதான் எடுத்த உடனே சொல்லிட்டேன், தென்கிழக்குல பிரச்சனை இருக்குமா, அதை பார்த்து சரிப்படுத்திக்கோங்க. நல்லதுமா, நல்லதுமா. இது நம்ம சொல்ல போனா அப்ப என்ன ஆகுதுன்னா, அதுக்கு தான் சந்திர சூடேஸ்வரர் அப்படின்னு சொல்றோம். சிவபெருமானே சூரியன். இப்போ பாருங்க, எதிர்மறை பொருள்கள் பரிகாரத்துக்கு நம்ம பேசும்பொழுது சூரியனை விட சந்திரன் பெருசா பேசுறாங்க. யாரு? அந்த சாஸ்திராதிகள் எல்லாம் விகிதத்தின்படி பேசும்பொழுது சூரியன் உயர்ந்தவரா சந்திரன் உயர்ந்தவரா அப்படின்னா ஒரு தரப்புல என்ன பண்ணிவிடுறாங்க, சந்திரன் தான் உயர்ந்தவர். என்னையா இது, சந்திரன் எப்படி உயர்ந்திருக்கும், சூரியன் தானே பல கோடி பிரகாசம் உடையது அப்படின்னு சொல்லும் போது சொல்றாங்க, என்னதான் சூரியன் பிரகாசித்தாலும் வெப்பத்தை கொடுத்து வேர்த்து ஊட்ட செய்துவிடும்.
ஆனால் சந்திரன் குளுமையாக கொடுத்து நமக்கு அந்த வேர்த்து அந்த எந்த தொல்லையும் அதனால் நமக்கு இல்லை, குளுமை கிடைக்கிறது. ஆனால் சூரியனில் ஏதோ ஒரு தொல்லை கிடைக்கிறது அப்படின்றதுனால வேறுபடுது. ஆனால் சந்திரன் என்னன்னா அன்னையாக கருதப்படுவதற்கு காரணமே சந்திரன் அன்னையாம். அந்த அன்னை இருக்கிறதுனால தான் குளுமை இருக்கிறதாம். குளுமை இருக்கிறதுனால தான் வெண்மை இருக்கிறதாம். வெண்மை இருக்கிறதுனால தான் சாந்தம் இருக்கிறதாம். சாந்தம் இருப்பதனால் எப்படி ஒரு பெண்ணுக்கு மூப்பு காலங்கள் வருதோ அது மாதிரி தான் தேய்பிறை வளர்பிறைங்கிறது காரணமாக வர்றதுனால தான் அதுக்கு நம்ம நிலையாக வச்சாங்க. மாதவிடாய் போன்று சந்திரனுக்கான தேயும் வளர்றது இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருப்பதாக அன்னைக்கு ஒப்பாக சந்திரனை சொல்லுகிறார்கள். அப்போ சூரியன் அங்கே சிவபெருமான், சந்திரன் அன்னை அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன ஆகுது, பூமி இத்தியாதிகளெல்லாம் மலைகள் எல்லாம் சொந்தமாக்கி அசுரன்கள் எல்லாம் அங்கே போரிடும் காலத்திலே பூமியில் சிந்துகின்ற இரத்தங்கள், மலைகள் எல்லாம் அதிருகின்ற நிலைகள், இப்படி இந்த பூமிக்கெல்லாம் கர்த்தாவாக யாரை அந்த இறைவனால் அருளப்பட்டிருக்கிறது என்றால் முருகப்பெருமானே அருளப்பட்டிருக்கிறது. அதுதான் அங்காரகன் என்பால் முருகப்பெருமான். நவகிரகங்களில் சூரியன், சந்திரன், அன்னை பார்வதி, அம்மா அப்பன் சிவன். இங்கே பூமி இத்தாதிக்கெல்லாம் வீர தைரியத்திற்கு வேல் கொண்டு வினையறுக்கின்ற ஒரு அற்புத சக்திக்கு அது நிறைய கதை இருக்குது. ஆனால் அங்காரகன் செவ்வாய் என்ற கிரகத்திற்கு முருகனை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு பக்தர். ஹலோ 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 வணக்கம் சார். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திருநெல்வேலி டவுன்ல இருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்க போகிறீங்க? என் பேர் தர்மக்கனி. அம்மா என்னம்மா? என் பேர் கனி சார். கனியா? ஆமாம், கனி கனி. கனி வெறும் கனி? தர்மக்கனி. தர்மக்கனி. சரிம்மா. வயசு என்னம்மா? எனக்கு வயசு 23 வயசு ஆகுது சார். சொல்லுமா. நாங்கள் நான் 1 வயசு இருக்கும்போது இந்த வீட்டுக்கு வந்தோம். வாடகை வீடு தான். ஆனால் இந்த வீடு அப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட பணம் நஷ்டம், பொருள் நஷ்டம். அப்பா இறந்துட்டாங்க. அப்புறம் அக்கா வீட்டுக்கார் வேற சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க. இந்த வீட்டில் தான் நல்லது கெட்டது எல்லாமே இந்த வீட்டில் தான் பார்த்தோம். ஆனால் இந்த வீடு இப்போ ராசி இல்லை, வாஸ்து சரியில்லை. வந்தவங்க எல்லாருமே இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், வீட்டு விட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த வீடை விட அந்த வீட்டிலம்மா அது எப்படி சொல்கிறேன்னா, அந்த இடத்துலையோ அந்த வீட்டிலையோ யாராவது தற்கொலை செய்து செத்து போயிட்டாங்கன்ற செய்தி தெரியுமா உங்களுக்கு? அப்படி இல்லை, இது பிராமண வீடு. ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமா இருக்குது. இதில் அந்த ரொம்ப வருஷமாக இருக்கிறதுல அது சரியாக இல்லைங்கிறதுக்கு அது ஒரு ஆதாரம். அதை கண்டுபிடிங்க. ஒன்று, நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சரி வராது. அதுக்கு நிறைய காரணம் இருக்குது, நான் சொல்ல முடியல. ஒரு 5 விஷயங்கள் இருக்கக்கூடாது. நான் பல விதத்தில் பங்காளி சொத்து, பிள்ளை இல்லாதவங்க சொத்து நான் நிறைய சொல்லியிருக்கேன். நீங்கள் அது வீட்டை விட்டு வெளில வர்றது தான் நல்லது. இல்லைன்னா திருமண தடை, தேவையில்லாத தொல்லைகள், வீண் அலைச்சல், பிரச்சனைகள், பண இழப்பு, உயிரிழப்பு, உடம்பு இழப்பு எல்லாமே போயிட்டுருக்கும். நீங்கள் அந்த வீட்டை விட்டு வாங்கம்மா முதல்ல வெளியில். அது வந்துட்ட பிறகு ஒரு 3 மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த வீடை விட்டு வர முடியல சாமி, என்னால் போக முடியல, நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறோன்னு சில பேர் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த மீட்டோட மண் ஒரு பிடி எடுத்துக்க. அதை எடுத்து பூஜை ரூமில் ஒரு துணி போட்டு உட்கார்ந்து சர்வ அனுக்கிரக நிவாரண மஸ்து அப்படின்னு சொல்லி அந்த மண்ணை அதே இடத்துல போட்டுடு. இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க 48 நாளைக்கு. இந்த 48 நாளுக்குள்ளேயே மாத்துறதுக்கான வழி வந்துடும். நல்லதுமா. அப்போ என்ன ஆகுது, முருகப்பெருமானே அங்காரகனாக வருகிறார், செவ்வாய் என்ற கிரகமாக வருகிறார். அப்போது ஒருத்தனுக்கு தேவை பாருங்க, அங்கே சூரியன் சந்திரனுடைய சக்தி இல்லைன்னா அது அன்னை, அப்பா, அதுக்கு அடுத்தது பூமி, அதுக்கு அடுத்து என்ன தேவை, பணம் தேவை. இந்த பணத்துக்கு யார் கஸ்தாவாக வச்சிடுறாங்க, விஷ்ணு பரமாத்மாவை கர்த்தாவாக வச்சிடறாங்க. அவர் தான் செல்வா கூட, அவர் வழியில் வர்றது தான் எல்லாமே. லட்சுமி, குபேரன், எல்லாமே காமதேனு, இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டா அது வருதான். அதுக்கு என்ன சொல்கிறார், வித்தை வேணும். வித்தைக்கு என்ன வேணும், கல்வி வேணும். கல்விக்கு என்ன வேணும், அறிவு வேணும். அறிவுக்கு என்ன வேணும், நுண்ணறிவு வேணும். நுண்ணறிவுக்கு என்ன வேணும், பகுத்தறிவு வேணும். பகுத்தறிவுக்கு என்ன வேணும், மனுஷன் நல்லா இருக்கணும். இதுக்கு காரணம் என்ன, விஷ்ணு பரமாத்மா. இந்த விஷ்ணு யாருக்காக அந்த அதிபதியாக வர்றார் கிரகத்தில்னா, புதனுக்கு அதிபதியாக வருகிறார். இந்த புதன் இருக்கிறவன் கல்வி, அறிவு, செல்வம், அதாவது செல்வாக்கு உடையவனாக இருப்பான்.
அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. இப்போ இந்த புதன் வந்து யார்? விஷ்ணுக்கு அதிபராக வருகிறார். பிறகு பார்த்தோம்னா இதுக்கப்புறம் என்ன ஆகணும்? ஆபரணங்கள், ஆடைகள், அலங்காரங்கள், அழகுகள், இப்படி நம்ம போவோம். இதுக்கு அடுத்தபடியாக ஒரு பக்தர் பார்த்துருவாலோ. ஹலோ அம்மா சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நாங்க சிதம்பரத்துல இருந்து பேசுறோம் சாமிஜி. யாருக்காக கேட்க போறீங்க? நான் எங்க பையனுக்காக சாமிஜி. பையன் பேர் சொல்லுங்க. பையன் பேர் லோகேஷ். இப்போ எத்தனை இதான் என்ன வயசாச்சுமா? என்ன இன்னைக்கு 18 வயசு ஆகுது சாமிஜி. 17. சரி, என்ன படிச்சிட்டு இருக்காரு? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சாமிஜி. சரி, எப்படி படிக்கிறாரு? படிக்கிறா சாமிஜி. ஆனா வந்து ஒரு காலேஜ்ல ஒரு கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறான் சாமிஜி. காலேஜில் இப்போ நிறைய பசங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அது போனா போன்னு எழுதிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்கம்மா. அது சொன்னா என்ன சொல்றான்? உடனே அடம் பிடிக்கிறானா? இல்ல, அடம்லாம் படிக்கல சாமிஜி, நல்லா படிக்கிறான். பைக்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்களா? இல்ல, பைக்லாம் இல்ல சார், ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறான் சாமிஜி. சரி, அது ஏதாவது கேட்டானா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல சாமிஜி. அதெல்லாம் நல்லா இருக்கான் சாமிஜி. ரூம்மேட் எனக்கு சரி வரல, அவன் அதை சொல்றான், இவன் இதை சொல்றான். அப்படியே அவங்களுக்குள்ளேயே ஒரு சர்க்கிளா, எனக்கு அவனை பிடிக்கல, இவனை பிடிக்கல. ஆனா படிக்கிறான். அதை விட்டு அவனுக்கு வெளியில வர்றதுன்னா எனக்கு என்ன செய்யணும்ன்ற ஒரு பிரச்சனையாவே இருக்கான். என்னோட இணையதளத்துக்கு போக சொல்லுங்க. சஞ்சீவி ராஜா தமிழ் சொன்ன இல்லம்மா சஞ்சீவி ராஜா சொன்ன தேர்வில் வெற்றி பெறன்னு ஒண்ணு இருக்கும். ஆமா சாமிஜி, இருக்கு ஆப்ஷன். அதுல அவன் என்ன மந்திரம் சொல்லணும், நான் என்ன மந்திரம் சொல்லியிருப்பேன், அதை கேட்கணும். நைட்ல கேட்டுட்டு அதுல நான் கொடுத்துருக்கிற மந்திரத்தை படிச்சான்னா இந்த பிரச்சனை போயிடும். ஓகே சாமிஜி, 100% போயிடும். இதை கரெக்டா ஃபாலோ பண்ண சொல்லுங்க, நம்பிக்கையோட பண்ண சொல்லுங்க. ஓகே சாமிஜி. சரிதானா? நல்லதும்மா, நல்லதும்மா. இப்போ என்ன ஆச்சுன்னா, நமக்கு அடுத்து என்ன? அலங்காரம், என்ன? ஆபரணங்கள், ஆடைகள், கலை, அழகு. நிறைய பேர் எதிர்பார்த்து அழகா இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. இதுக்கெல்லாம் வித்தகராக யார் வந்துறா? இந்திரன் தானே. எல்லாத்துக்கும் ஆபரணம், எல்லாம் பணத்துக்கெல்லாம் செல்வன். அந்த இந்திரன், இந்திராணி தானே இன்னைக்கு எல்லாமே போற்றுக்கின்ற கலை, அழகு எல்லாம் அங்கே தானே வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த இந்திரன் யாரான்னா சுக்கிரன் அப்படின்னு வருகிறது. ஒரு பக்தர். ஹலோ, நான் சங்கீதா பேசுறேங்க, சீர்காழிலேருந்து. சீர்காழிலேருந்து சந்தியா? சங்கீதா சாமிஜி, முன்னாடி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. சங்கீதாவா? சங்கீதாவா சந்தியாவா? சங்கீதா சாமிஜி. சங்கீதா சொல்லு, என்ன வயசாச்சு? சங்கீதா, எனக்கு 26 வயசு ஆகுதுங்க. எங்க வீட்டுக்காரங்க கேட்கணும், வெங்கடேசன் பேரு. சரி, ஏற்கனவே என்கிட்ட பேசியிருக்கியா? பேசிருக்காங்க. என்னம்மா? பேசிருக்காங்க சாமிஜி. முன்னாடி கல்யாணத்துக்காக பேசியிருக்காங்க. அப்புறம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேசணும் சாமிஜி. நீங்க வந்து சிங்கிங் மந்திரம் செய்ய சொன்னீங்க. சரி, செஞ்சா அதுல ஒன்றும் ஒரு மாற்றமா தெரியலங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், கேட்டா உடம்புல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாங்க. சரி. அதான் உங்கள்கிட்ட இன்னொரு நட நிக்க இன்னும் 6 மாசம் கழிச்சு கல்யாணம் ஆகாதுக்கு கேட்டியா, குழந்தை பிறகுறதுக்கு கேட்டியா? கல்யாணம் ஆகாதுக்கு கேட்டு கல்யாணம் ஆயிடுச்சுங்க சாமிஜி. அதுக்காக நான் குழந்தை பிறக்கிறதுக்காக சிங் மந்திரம் சொன்னேன். ஆமாங்க சாமிஜி, அதை செய்ய வேற ஒன்றும் ப்ராப்ளமா தெரியலன்னு. இப்பெல்லாம் வளரக்கூடாது. சிங் மந்திரம் நான் கல்யாணத்துக்குலாம் சொல்ல மாட்டேன், கருத்தரிக்கிறதுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். வேற ஏதாவது சொல்லியிருப்பேன், யோசனை பண்ணி பாருமா. சிங் மந்திரம் கருத்தரிக்க வைக்காது, வசியம் மட்டும்தான் பண்ணும். புரியுதா? என்ன மந்திரம் சொன்ன, கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? அதாங்க சாமி, நீ இதை செஞ்சியே வேற ஒன்றும் உடம்புல எல்லாம் ப்ராப்ளமா என் மனசுல சரி. அதான் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. காசு வேற கட்டாக போகுது சாமிஜி. இது வேறையா? சரியான பொண்ணு. போ சங்கீதா, நீ என்ன பண்ற, உங்க வீட்டுக்கார கூட்டுன்னு நேரம் அங்க வந்து நான் பாத்துக்கிறேன். நேர்ல 2 பேரும் நீ அவரோட வா. என்னங்க சாமி ப்ராப்ளம்? இன்னும் நல்ல கதையா இருக்குது. அம்மா, ஸ்கேன் எடுக்காம எப்படி நான் சொல்றது என்ன ப்ராப்ளம்ட்டு நேர்ல. பாவம், கட் ஆயிடுச்சு. தெரியல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம். இதில் அலசி போய் சொன்னால் இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்காம போயிடுறது. நேரில் வாம்மா, அங்கே தான் என்ன ப்ராப்ளம்னு சொல்லணும். அப்போ அப்போ என்ன அது? இந்திரன் வந்து, இந்திராணி வந்து அந்த சுக்கிரனுக்கு இந்திரன் அதிபராக வருகிறார். சரி, இவ்வளோ இருந்தால் பிறந்தா தானே சார் எல்லாமே, குழந்தையா பிறந்து வளர்றது எல்லாமே அப்படி தானே. அப்போ சிருஷ்டின்னு ஒன்று வேணும்ல. இந்த சிருஷ்டின்னா பிறக்கிறதுக்காக கூடி அதுக்கப்புறமா ஜனனமாகி ஜனனமாகறதுக்கு காரணமாக இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கணும்ல. அதுக்கப்புறம்
புத்தி இருந்தால் தானே அறிவு இருக்கும், அறிவு இருந்தால் தானே புத்தி வரும். அந்த புத்திகள் எல்லாம் கொடுத்து, செயல்பாடுகள் எல்லாம் கொடுத்து, அந்தந்த வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி புத்திகளை கொடுக்கறது எல்லா சிருஷ்டியும், புத்தி சிருஷ்டி, அறிவு சிருஷ்டி, நடைமுறை சிருஷ்டி, இது எல்லாத்துக்கும் கர்த்தா என்ன தயாரிக்கிற ஒருத்தர் வேணும். அப்போ பிரம்மா அவர் யாருன்னா குரு. அந்த குருவினுடைய ஆக்னை வர்றது படைப்புக்கான வழியும், புத்திக்கான வழியும், செயலுக்கான வழியும், செயல்களில் ஏற்படுகின்ற நன்மை தீமைகளுக்கு வழியும் பிரம்மாவாக குரு வருகிறார். ஒரு பக்தர் பார்த்துருவாலோ. ஹலோ சாமிஜி, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. என் பேர் ராஜலட்சுமி சாமிஜி. நான் கடலூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுமா, யாருக்கா கேட்க போறோமா? எனக்கு தான் சாமிஜி கேட்க போறேன். என்ன வயசுமா? எனக்கு 24 வயசு ஆகுது சாமிஜி. சொல்லுமா ராஜலட்சுமி. ஃபர்ஸ்ட் நான் லவ் மேரேஜ் பண்ணி ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க சாமிஜி. சரிம்மா. இப்போ செகண்ட் லைஃப் வீட்ல பாத்துட்டு இருக்காங்க. அந்த லைஃப் எப்படி இருக்கும், பண்ணிக்கலாமா வேண்டாமா? இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு நல்லா பாக்குறேன்? இப்பதான் சாமிஜி ஒரு வருஷமா பாத்துட்டு இருக்கேன். நான் இந்தலயே சொல்லுவ நிகழ்ச்சியில லட்சுமின் பேர் வைக்காதீங்க. சரிங்க சாமிஜி. அது வாழ்க்கை நல்லா இருக்காது ஒண்ணு. அடுத்தபடியா 25 வயசுக்குள்ள கல்யாணம் நடந்தா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல அந்த வாழ்க்கை சரி இருக்காதுன்னு சொல்றது ரெண்டாவது. மூணாவது, எல்லாத்துக்கும் மேல நீ லவ் பண்ணதுங்கிறது தவறு. என்ன நட்சத்திரம் உனக்கு? மிருகசீரிஷம் சாமிஜி. ராகு தசை நடக்கும்போது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்க. அது உனக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்கும். கண்ணு இப்பவும் சொல்றேன், இந்த ஒரு வருஷம் அவசரப்பட வேண்டாம். வீட்டுல பார்த்தாலும் வீட்லயும் சொல்லிடு. சரிங்க சாமிஜி. 25 வயசு முடிஞ்சு 27 கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு இந்த பிரச்சனை வராது. சரிங்க சாமிஜி. உங்க வீட்டுல நாய் வளர்த்த பழக்கம் இருக்கா? இல்லைங்க சுவாமிஜி. எப்பயாவது உனக்கு நாய் கடிச்சது அப்படி ஏதாவது தெரியுமா? இருக்கு சுவாமிஜி, எனக்கு நாய் கடிச்சிருக்கு சுவாமிஜி. சரிம்மா. அதே மாதிரி முன்னோர்கள் வழியில எப்பயாவது சண்டை போட்டு எல்லாம் குடும்பமே பிரிஞ்சு பங்காளி வழியில பிரச்சனை இருக்கா? அது தெரியலங்களே சுவாமிஜி. சரி, தெரியல. நகை ஏதாவது காணாத போயிருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல சுவாமிஜி. நல்லா தெரியுமா? காணாத போயிருக்கா சுவாமிஜி. அது சரி, உனக்கு தெரியற மாதிரி ஏதாவது யோசனை பாரு. முத்து மோதிரம் அந்த மாதிரி ஏதாவது தொலைச்சியா? மோதிரம் கம்மல் தொலைச்சி ஞாபகம் இருக்கு சுவாமிஜி. முத்து கம்மலா? சரி கண்ணு, இது என்ன பண்ணு, நான் சொல்றதை செய். 27ல வச்சுக்கோங்க. 25ல பண்ணா கூட ஜாதகத்துல பார்த்து சரியா அதை ஆய்வு செய்து பண்ணணும். புரியுதா? சரிங்க சாமி. எனக்கு இப்போ 1.5 வயசுல கனிஷ்கா. இல்ல, இருக்கட்டும் கண்ணு. நல்லபடியா உனக்கு திருமணம் நடக்கும், நீ கவலையே படாத. சரியா? என்ன பண்ண, பச்சரிசி மாவுல கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி கலந்து எங்க வன்னி விநாயகர் இடம் இருக்குன்னு பாரு. அங்க போயிட்டு அதை வட்டமா பரப்பிடு. அந்த அரிசி மாவை பரப்பிட்டு அதுல நட்சத்திர கோலம் ஒண்ணு போடு. அந்த நட்சத்திரத்துள்ள ஸ்ரீம்னு எழுதிட்டு அந்த 6 கோணத்திலையும் 6 நெய் விளக்கு போடு. அதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழ சாதம் ஒரு வாழை இலையில கும்பம் மாதிரி போட்டு அதுல 3 நெய் தீபம் ஏத்து. அது ஏத்திட்டு இது ஒரு வாரம் வியாழக்கிழமை 3 வாரம் செய். தொடர்ந்து பாம்பு புத்துக்கு 9 வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு வாழை இலையில பச்சை அரிசி, இன்னொரு வாழை இலையில கோதுமை, இதுக்கு மேல பச்சரிசி மேல ஒரு தேங்காய் எண்ணெய் தீபம், கோதுமை மேல விளக்கெண்ணெய் தீபம். இத போட்டுட்டு வெள்ளை நிறத்துல புட்டு பிரசாதம், அதாவது வெண்புட்டு இருக்குல்ல, அரிசி புட்டு, அவுள் பாயாசம் செய்து ஒரு 9 வாரம் செவ்வாய்க்கிழமை படைச்சு உன் கையால தானம் கொடுத்துட்டு வா. வாழ்க்கையும் நல்லா அமையும், சிக்கலும் தீரும், நல்லபடியா இருப்பமா. இத பயன்படுத்திக்கோ. சரிங்க சார். இப்ப பேர் ஏதாவது மாத்தலாமா சுவாமிஜி? கண்டிப்பா மாத்தணும். ராஜஸ்ரீன்னு வெச்சுக்கோ. சரிங்க சுவாமிஜி. ராஜலட்சுமி எடுத்துட்டு ராஜஸ்ரீன்னு வெச்சுக்கோ. சரிங்க சுவாமிஜி. நல்லது கண்ணு. அடுத்த ஒரு பக்தர். இல்ல ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு பக்தர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ சாமி, வணக்கம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். யாருக்கா கேட்க போறீங்க? குமரன்.
குமரன் என்னோட பேர் சொல்லுங்க உங்க சரி சரி குமரன், வயசு என்னாச்சு? வயசு 50 ஆகுது. சரி சரி, இது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, உட்காரலையா இன்னும்? இல்ல சாமி. எதுவுமே இப்போ ஓடுறதுக்கு அர்த்தமே இல்லை, எதுவுமே பிரயோஜனம் இல்லாமே இருக்கா? ஆமா சாமி, எல்லாம் பிளாக் ஆகி. இல்லை பிளாக் ஆகிறது ஒட்டு கடனால ஆயிட்டோம். ஆமா. அது நமக்கு எல்லாம் வர வேண்டியது இருக்குது, நமக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் வட்டி கட்டின்னு இருக்குது, அதான் கொடுமை. ஆமா. இது ஒன்று ஏதாவது வித்து புட்டாலோ அல்லது ஏதாவது நடந்தாலோ வந்தாலோ நமக்கு எந்த கடனும் இல்லை. ஆமா. கடந்த 5 வருஷமா இதே பிரச்சனை தான். ஆமா. இது வரைக்கும் எதில் போனாலுமே தடுங்கலாவது ஏன் ஆகுதுன்னு தெரியல. ஆமா. நம்ம யாரெல்லாம் வளர்த்து விட்டோமோ அதெல்லாம் பின்னாடி நின்று வேலை பார்த்து நம்ம பிரச்சனையை நம்மள பிரச்சனையாக்கிட்டாங்க. ஆமா. ஆமா. உறவெல்லாம் பகையா இந்த நேரத்தில் போச்சு. ஆமா. என்ன பண்ணுறதுனே தெரியாத முழிச்சிட்டு இருப்பீங்க. ஆமா. ஆமா. இதை நல்லா சம்பாதிச்சு நல்ல திறமை இருந்து நடுவில் ஒரு 7-8 வருஷ காலங்கள் நல்ல வாழ்க்கை அமைஞ்சும் சரியா இல்லாமல் போயிடுச்சு. ஆமா சாமி. சரி, வீட்டில் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது மாடிஃபிகேஷன், அதாவது புதுப்பிச்சிங்களா? இல்ல சாமி. இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா கட்டணீங்களா? இல்லையா, 3 வருஷத்துக்கு முன்னாடி செய்யல. ஒரு 5 வருஷம் வச்சுக்கோங்க. இப்பதான் கட்டிட்டு இருக்கோம். அதான் என்ன பண்ணீங்க? இப்போ வந்து அந்த தென்மேற்கு மூலையில பாத்ரூம் லைட் இருந்துச்சு, அதை வந்து முன்னாடி மாத்துறோம். அதை எடுக்க சொன்னாங்களா? ஆமா, அது வாசப்படி வைக்க கூடாதுன்னு. எவ்வளோ முதல்ல ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான்? அந்த வீட்டுக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சு? அந்த வீடு சொந்த வீடு தான், அந்த எப்போதுமே அப்படிதான் இருக்கு. சரி, முதல்ல அது வந்து மாற்றுங்க, ஏன்னா தென்மேற்கில் இருக்கக்கூடாது அது. ஆமா. அது மட்டும் மாற்றிக்கோங்க. ஆ. அதே மாதிரி படி வந்து வலது பக்கம் போகுதா இடது பக்கம் போகுதா? படி இருக்குல்ல, ஆமா. அது ஏறும் பொழுது வலது பக்கம் திரும்பி போறீங்களா இடது பக்கம் திரும்பி போறீங்களா? அது தெரியுமா உங்களுக்கு? படி ஏறுறீங்க, ஏறி போறீங்க இல்லையா? மாடிப்படியா? மாடிப்படி ஏறி போகும் பொழுது வலது பக்கம். வலது பக்கம் தான் திரும்புறீங்க. வலது பக்கம் ஏறி அது கிழக்கு பக்கம் திரும்புவோம். இல்ல, இடது பக்கம் திரும்புறீங்களா வலது பக்கம் திரும்புறீங்களா? வலது பக்கம் ஏறி வலது பக்கமே திரும்புறீங்களா? ஆமா, வலது பக்கம். ஏன்னா அதுவும் கிளாக் இல்லாமல் பார்த்துங்க, கடிகாரம் முள்ளு மாதிரி சுற்றுற மாதிரி ஏறணும். அப்படியா? ஆமாம், அதுலேயும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்க சாமி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது திருச்செந்தூருக்கு விசாக நட்சத்திரத்துக்கு போயிட்டு சரிங்க, அங்கே முதல்ல யானைக்கு ஏதாவது கொடுத்துட்டு சரிங்க, நேராக உள்ளே போய் தட்சிணாமூர்த்திக்கு தீபம் போட்டுட்டு, உங்கள் வயசுள்ள தீபம் போட்டுட்டு சரிங்க, 3 மலர்கள் ஒன்று கூட்டி சரிங்க, மலர் அபிஷேகம் பண்ணுங்க முருகப்பெருமானுக்கு. சரிங்க சாமி. இது விசாக நட்சத்திர தண்ணி வச்சுங்க, அங்கே சொல்லி தான் பண்ணணும் அது. சரி. இதை மாதிரி கரெக்டாக செய்துட்டு வாங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை செய்யுங்க, இது மாறும். 1. சரி. 2வது, எங்கே வந்து பார்த்தீங்கன்னா புளிய மரத்தடியில் புத்து இருக்குன்னு பாருங்க. சரிங்க. அந்த வியாழக்கிழமை புளிய மரத்தடியில் இருக்கக்கூடிய புத்துக்கு போயிட்டு ஒரு மந்தார இலையில வெண்மையான கற்கண்டு சாதம், சரி, அதை வச்சுட்டு சரி, அங்க ஒரே ஒரு தீபம், நெய் தீபம் ஏத்திட்டு சரி, ஓம் சாமதந்த நாதா ரட்சிப்பாய், ஓம் சாமதந்த ராதா ரட்சிப்பாய்னு 12 முறை சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை அப்படியே விட்டுட்டு வந்துருங்க. சரிங்க. இதை தொடர்ந்து வியாழக்கிழமை 3 வாரம் செய்துட்டு போங்க. சரிங்க சாமி. தினமும் சிங் மந்திரத்தை இடைவிடாது படிச்சுக்கிட்டு இருங்க. சரிங்க சாமி. இதுவே உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்தா வீடை அந்த பாத்ரூம் டாய்லெட் மாத்திட்டு அதுக்கப்புறமா இதை செய்யுங்க. சரிங்க சாமி. நல்லதுங்க. அடுத்து ஒரு பக்தரெல்லாம். ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நமஸ்காரம். உங்க பாதம் பணிகிறேன் சார். நல்லா இருங்கம்மா. நான் திண்டிவனத்துல இருந்து பேசுறேன் சுவாமிஜி. சரிம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? என் மகளுக்காக கேட்கணும் சுவாமிஜி. மகள் பேர் என்ன? ரேவதி சார். ரேவதி சுவாமிஜி. என்ன வயசாச்சு? 9/11/1996 சுவாமிஜி. சரிம்மா, சரிம்மா சொல்லுங்க, என்ன வயசாச்சு? 21 வயசாச்சு. 21 வயசாகுது சுவாமிஜி. பெண்ணுக்கு எப்ப திருமணம் பண்ணலாம்? அவங்களோட ஜாதகத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க சுவாமிஜி. என்ன பிரச்சனை இருக்குன்றாங்க? கண்ணியில சுக்கிரன் நீச்சன்னு சொல்றாங்க. சரி, அதனால என்ன? மாங்கல்ய தோஷம் இருக்கு, ராகு தோஷம் இருக்குன்னு நான் இவ்வளவு என்ன நாளா ஜாதகத்தை என்ன லக்னம்? என்ன லக்னம் உங்க? இது மீன லக்னம்னு சொல்றாங்க சுவாமிஜி. சரிம்மா, கண்ணில சுக்கிரன் நீச்சமா இருக்குது, குடுப்பையான விஷயம். மீன லக்னத்துக்கு
கண்ணியில் இருந்தா சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் கொடுப்பனையான விஷயம் அது. அது யார் தப்புன்னு சொன்னது? அது சுக்கிரன் நீச்சம் மாங்கல்ய தோஷம் இருக்கு அப்படின்லாம் ரொம்ப பயமுறுத்துறாங்க சுவாமிஜி. எனக்கு ரொம்ப நல்லவெல்லாம் அமைதியா இருக்கு நல்லவெல்லாம் சுவாமிஜி. ஒன்றும் பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆ, ஆ, மீனத்தில் உயிர் ஜனித்த புத்திரி தன்னில் கலஸ்தரனாம் ஏழிலே சப்தமம் ஏற நீச்சனாய் அவன் இருக்க அவள் கொடுத்து வைத்தவள் என்று சூளுரையிடப்பா. விவாகம் உண்டு, பின் விவாகமே நல்லதுன்னு சொல்றாங்க சித்தர் பாடல். புரியுதா? ஏழு சுக்கிரன் நல்லா இருந்துட்டா தான் பிரச்சனை, ஆ, நீச்சமா இருந்தா அது குடுப்பனே. ஆ. அதுக்கு ஜாதகத்தை ஒழுங்கா பார்த்து கட்டுங்க. 27 திருமணம் பண்ணுங்க, பின் விவாகம் செய்ய நல்லது 25க்கு மேல. ம். அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க. அதே நேரத்துல லவ் இல்லாமலாம் பார்த்துக்கங்க. சரி, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாமா சுவாமிஜி? ஒன்றும் அதை கலஸ்தர இது இந்த மாதிரிலாம் பயந்தாதாம்மா பெரிய பிரச்சனை. இப்போ நான் இது சூன்ய மாதிரி பிரச்சனை ஆகிடும், ஒரு 50,000 ரூபாய் எடுத்துன்னு வாங்கன்னுடுவேன். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசீர்வாதம் தான் வேணும் சுவாமிஜி. அப்புறம் ஏம்மா கவலைப்படுறாதீங்க? இருங்க முதல்ல எதை சொல்கிறேன், நீங்கள் நடுவில் என்ன குழப்பிடாதீங்க. சரிங்க சுவாமிஜி. ஸ்ரீரங்கம் போயிட்டு ம். ஒரு பூர நட்சத்திரத்தில், பூர நட்சத்திரமா ஆமாம், சுவாமிஜி? ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு சக்கரத்தாழ்வாருக்கு மல்லிப்பூ பரப்பி ம். ஒரு 6 நெய் தீபம் போட்ட வச்சு பாப்பாவை ம். அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு ம். வெளியில் வரும்பொழுது 6 சுமங்கலிக்கு தானம் கொடுக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்தாவது கொடுங்க. சரிங்க சுவாமிஜி. இதை வந்து சரியாக செய்துட்டு போங்க, வேற எதுவுமே தேவையில்லை. டெய்லி ஆ, ஓம் ஸ்ரீம் வரம் ரூபாய நம அப்படின்னு சொன்னா போதும். சரிங்க சுவாமிஜி. இதை பாப்பாவை சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லுங்க. இல்லை இணையதளத்தில் வந்துடும், மாலை பார்த்துக்கோங்க. சரிங்க சுவாமிஜி. இதை செய்தாலே அம்மா இது பயப்படக்கூடிய விஷயம் இல்லை. ஆ, லக்னத்துக்கு 3 8 7 இருக்கிறாங்க. அவர் 8 இருக்கிறதும் 3 இருக்கிறதும் நல்ல விஷயம். மாரக பாதக பாதியா இல்லாமலும் இருக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய இருக்குமா, ஜோதிட எடுத்தா போயிட்டே இருக்குமா. நீங்க இதெல்லாம் எதுக்குமே கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லைம்மா. சரிங்க சுவாமிஜி. நல்லா இருங்கம்மா, இந்த பெரிய ஆசீர்வாதம் சுவாமிஜி. நல்லா இருங்க. இப்போ நான் சொன்னதோட நிறுத்திக்கோங்க. ஆ, சரி. திருப்பி இன்னொரு இடத்துல போய் போனீங்கன்னா இன்னொரு குழப்பம் வந்துடும். இல்ல 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 சுவாமிஜி. ஜாதகத்தை திறக்காதீங்க. 25க்கு மேல தேடுங்க, 27ல முடிங்க. சரிங்க நல்லதும்மா, சுவாமிஜி. நல்லதும்மா. இப்போ நம்ம சொன்ன அப்போ சிருஷ்டிக்கு கர்த்தா பிரம்மா அப்படின்னு வருது. இந்த பிரம்மா யாருன்னா குருவுக்கு அதிபதியா கிரகத்தில் இருக்கக்கூடிய அவரே குருவா வந்து அமர்றார். அதனால தான் சிருஷ்டிகள் சனகாதிகள் எல்லாம் உடன் வச்சுக்கிறதுங்கிறது நிறைய விஷயம் இருக்குது. சரி, ஒரு மனிதன் நல்லா இருந்து, ஒரு மனிதன் அம்மா அப்பா வழியா சூரியன் சந்திரன் வழியா பிறந்து அவன் பூமி செல்வாக்கு பெற்று அழகாகவும் ஆபரணத்தோடையும் இருந்து பிறக்கிறதுக்கு காரணமாகவும் இருந்து எல்லாம் அணிஞ்சிருந்தாலும் அவனுக்கு நோய் நொடியும் கலகத்தால் வினையால் மாட்டாமல் இருக்கணும்ல. அப்படி மாட்டிட்டான்னா யோக வாழ்வு போக வாழ்வு. அப்போ போகத்தையும் யோகமும் ஒன்று சேர்ந்தா தான் நல்லதொரு இல்லறம். இந்த ரெண்டும் இல்லைன்னா இல்லறம் இல்லை. இந்த யோகமும் போகமும் நிலையாய் கொடுக்க வல்ல சக்தி பத்ரகாளிக்கு உண்டு. ஏன்னா ஒரு மனிதனுடைய தீவினையை எளிதில் எடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது என்றால் பத்ரகாளிக்கு இருக்கிறது. இந்த பத்ரகாளி யாருன்னு கேட்டிங்கன்னா கிரகத்தில் வந்து ராகுவா அமரப்படுகிறார்கள் பத்ரகாளி. இதுக்கு நிறைய சரித்திரம் இருக்குது. ஒவ்வொரு சரித்திரமாக எடுத்துக்கிட்டே போனால் இந்த ராகு மட்டும் ஒரு 10 வாரம் பேசலாம், மொத்தமாக சேர்த்தா பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ராகுவினுடைய அம்சமாக வருகிறதுனால தான் ராகு கெட்டு போயிடுச்சுன்னா யோக வாழ்வும் கெட்டு போயிடும், போக வாழ்வும் தாம்பத்திய வாழ்க்கையும் கெட்டு போயிடும். நீங்கள் தாம்பத்திய வாழ்க்கை கெட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு கண்டிப்பாக பிரச்சனைகளில் இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நல்லா செல்வந்தனாக வாழ்ந்து திடீர்னு இழந்துடுறாங்கன்னா ராகு ஒரு காரணமாக இருக்கும். ராகு தசை நடக்கும்பொழுது ஒரு ஆண் தவறு செய்து விட்டால் அடுத்து வருகின்ற குரு தசை 16 வருஷம் அவனை காலி பண்ணி போயிடும். ஏன்னா அந்த ராகு அவ்வளோ இழுத்துக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அப்போது இந்த மனிதன் நன்னறிப்படுத்தி இல்லற தர்மத்தோட அறத்தை தழுவி வாழ்வதற்கு ஒரு கிரகம் என்றால் அது ராகு வேண்டும். அது பத்ரகாளி அம்சமாக வருகிறது. எல்லாம் சரிப்பா, இவர் ஜனனம் முதல் மரணம் வரை இவருக்கு ஒரு கணக்கு இருக்கணும்ல. இந்த வயசில் இப்படி நல்லதை செஞ்சான், இந்த புண்ணியத்தை செஞ்சான் இப்படின்னு ஒரு கணக்கு போட்டு அங்கே சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அல்லது நாம் செத்து ஸ்தூல உடம்பு நன்னிலையோடு செத்து போய் சூட்சும உடம்பு நல்ல நிலைக்கு போகிறதுக்கானதாவது இருக்கணும். சொர்க்க நரகத்தையும் விட்டுடுவோம்.
அதுக்கு யாரா ஒருத்தர் கணக்கு போட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு? அது மட்டும் இல்லைங்க, எந்த மதமாகட்டும், எந்த மொழியாகட்டும், எந்த ஜாதி ஆகட்டும், எதுவாகட்டுங்க, மனிதன் பக்தியை தழுவி இருக்கணும். ஏன்னா அது எந்த மதம் சார்ந்திருந்தாலும் சரி, அந்த மதத்தில் பக்தி என்பது இறைவன் பால் வைக்கக்கூடிய பற்று. பக்தி இறைவனுக்கு வைக்க வேண்டும், ஆனால் பெரியவர்களுக்கு சிரத்தை வைக்க வேண்டும். இப்போ திதி கொடுக்குறோன்னு வச்சுங்க, அது சிரத்தை இருக்கணும், இறைவனுக்கு பக்தி இருக்கணும். இந்த பக்தியும் இது இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. மனுஷனுக்கு நம்பிக்கை வேணும். ஒரு மனிதன் வாழ்வதே நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கை இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து வகுத்து பெருக்கி கொடுக்கக்கூடியது எதிரானா ஞானத்தை தரக்கூடிய கேது அப்படிங்கிற ஒரு கிரகம். இது யாரா இதுக்கு அதிபதி? கணக்கு போடுறது யாரு? சித்திரகுப்தர் அதிபதி. அப்போது சூரியன் முதல் கேது வரை பார்த்தீங்கன்னா எல்லா இறைவனும் கிரகமாக அவதரித்து இந்த நற்பலன்களை கொடுத்து அவனுக்கு அனுபவங்களை கொடுத்து ஒரு நிலைக்கு வருவது. அப்போது ஒருத்தன் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது, அதெல்லாம் அதுக்கெல்லாம் நிறைய கணக்கு இருக்குது. ஏன் என்றால் அதுக்கு நிறைய இருக்குது. இதுதானா? அதுக்கு ஒன்றுமே இல்லை. இது நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த திருமணம் ஆகி இருக்கக்கூடாது, இந்தந்த நட்சத்திரம் இந்தந்த லக்னத்தில் ஆகி இருக்கக்கூடாது, இனிமேலும் அந்த மாதிரி பார்த்து திருமணத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரே விஷயத்தில் 2 தீர்வை கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே நடந்துட்டு இருந்தால் என்ன பிரச்சனை வரும், இனிமேல் நடக்காமல் பாதுகாத்து கொள்வது. அப்போ மீனராசி கடைசி ராசியாக மீனராசி, அதை இப்போ பார்த்துருங்க. மீனராசிக்கு ஆகியிருக்கக்கூடாத நாட்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, மீனராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை, இது 2ம் ஒரு முக்கியமான விஷயம். கூடாத நட்சத்திரம் மகம் மூலம் பூராடம் அவிட்டம் உத்திரம் பூரட்டாதி ரேவதி. கூடாத லக்னம் சிம்பம் கன்னி துலாம் கும்பம் மீனம். இந்த லக்னத்தில் பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இது அப்படி நடந்துட்டு இருந்தால் காலதாமதமாக இருக்கும் முன்னேற்றம். திருமணத்திற்கு பின்பு பல பெண்கள் படிப்பை தொடர்வது, நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் தொடர்ந்து அதில் குழப்பம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். கணவனுக்கு சிறு சிறு விபத்துகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு நிலையான உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ கண்டிப்பாக இருக்காது கணவனுக்கு. பணம் சேர்த்து வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அதுக்கு கஷ்டப்பட்டே ஆகணும், அதுவும் காலதாமதமாக ஆகும். கணவன் வழி உடன் பிறந்தோர் உறவுகளால் எப்போவுமே தொல்லை இருந்துக்கிட்டே இருக்கும். படிப்பில் மேன்மை சில பேருக்கு உண்டு, பல பேருக்கு துன்பம். மனைவிக்கு தோல் அரிப்பு, சளி, உடல் உபாதைகள், கை கால் வலி. கணவனுக்கு கண்ணெரிச்சல், கை கால் அசதி, ஓய்வு, இது மாதிரி இருக்கும். இதே ஓய்வே கொஞ்சம் கூட இருக்காது. உழைத்தால் அதனால் கணவன் மனைவி ஓய்வில்லாத உழைச்சிட்டு கணவன் மனைவிக்குள்ளே எப்பவுமே தொல்லைகள், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். பெண் குழந்தைகளால் மனவேதனை, ஆண் குழந்தையால் முன்னேற்ற பிரச்சனைகள் நிகழும். ஆள் குழந்தையில் என்ன முன்னேற்றம்லாம் பிரச்சனைகளாக போய் விட்டுடும். சதுர்த்தி திதியில் விநாயகருக்கு சந்தன காப்பு கட்டி, இதுக்கு தீர்வு பாருங்கள். மஞ்சள் நிறத்தில் ஆடை சாத்தி, மனைவி ஒரு வாழை இலையில் எலுமிச்சம்பழம் சாதம் கும்பம் போல் போட்டு, தேங்காய் 2 துண்டு அதில் வச்சு எண்ணெயை ஊற்றி, தேங்காய் எண்ணெய் ஊற்றி மஞ்சள் நிறத்தில் திரித்து போடணும். அந்த எலுமிச்சம் சாதம் மீது 2 தேங்காய், நான் சொல்லியிருக்க முடியல, தீபம் போட வேண்டும். கணவன் 5 எலுமிச்சம்பழம் தீபம் அந்த வாழலைக்கு பிரசாதத்துக்கு முன்னாடி அவங்க போடணும். வாழைத்தண்டு திரியில் போடணும். கணவன் தீபம் போட்டு அவர் எடுத்தணும். விநாயகப் பெருமானுக்கு தேவையான பிரசாதங்களை படைச்சு 2 பேர் கையாலையும் தானம் கொடுத்துட்டு வரணும். 5 மாதத்துக்கு ஒரு முறை, வருடத்தில் 4 முறை செய்யணும். 4ஆவது முறை செய்யும் பொழுது 5 சுமங்கலிக்கும் 5 பிராமணர்களுக்கும் தானங்கள் கொடுப்பது நல்லது. இதை செய்வது மிகப்பெரிய பலனை கிட்டும். வழிபாடு செய்யும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம், அதை அப்படியே பாருங்க நல்லா, 1க்கு 2 முறை. ரொம்ப சிம்பிள். ஓம் ஆதிபூர்வ கணநாதா, ஓம் ஐம் க்ளீம் க்ளௌம், கம் கணபதயே சர்வமங்கள அனுக்கிரக வரவரத மூர்த்தயே நமஹா. ஓம் ஆதிபூர்வ கணநாதா, ஓம் ஐம் க்ளீம் க்ளௌம், கம் கணபதயே சர்வ
மங்கள அனுக்கிரக வரதமூர்த்தையே நமஹா. இதை 21 முறை வழிபடும் போது சொல்லுங்கள். வீட்லேயும் எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் சொல்லி வந்தால் நல்லதொரு பலன் கிடைக்குங்க. இதெல்லாம் வந்து சின்ன விஷயம் இல்லை. ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா தான் இதை நம்ம கொண்டு வரோம். ஒரு பக்தர். ஹலோ ஹலோ, வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் சுவாமிஜி. யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? குடும்பத்தை கோசம் பார்க்கணும் சுவாமிஜி. குடும்பத்துக்குன்னா என்ன குழப்பி விட்டீங்களம்மா? ஏதாவது ஒன்றா சொல்லுங்கம்மா. இல்லை ஐயா, நான் உங்களை நேர்ல பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. சரி. குடும்பத்துல பிரச்சனை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்கள் கணவர் பேர் சொல்லுங்கள். கணவர் பேர் கோதண்டராமன் சுவாமி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர்? அவரு இறந்து ஒரு 9 மாசம் ஆகுது சாமி. ஹார்ட் அட்டாக் வந்துச்சா அல்லது விபத்து ஏதாவது? விபத்து ஏற்பட்டது சாமி. சரிம்மா. அதே வீட்டில் தான் இப்போ இருக்கீங்களா? ஆமாங்க சுவாமிஜி, வீட்டுல தான் இருக்கு சுவாமிஜி. இல்லைம்மா, அது அந்த வீடு வந்து சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடு சுவாமிஜி. அந்த வீடு எப்பயாவது பார்த்தீங்களா? வாஸ்து வச்சு அது மாதிரி யாராவது பார்த்தீங்களா? இல்ல, வாஸ்து வச்சுல பார்க்கல. வேற ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இந்த பொசிஷன் இப்படி கட்டுங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் சுவாமி. வடகிழக்குல என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? வடக்கு கிழக்குல வந்து கார்னர்ல பின்னாடி ஈசானிய மூலை. ஈசானிய மூலைன்னு சொல்லுவாங்கல்ல. ஈசானிய மூலைன்னா வீட்டு உள்ள தானே சுவாமிஜி. ஆ, அங்க வந்து அத கபோர்டு ஷெல்ஃப் இருக்கு சுவாமிஜி. இல்லைம்மா, படிக்கட்டு ஏதாவது வெளியில் வருதாங்க? தோட்டத்துல படிக்கட்டு வருதுங்க சுவாமிஜி. ஈசானிய மூலையில் வருதா? ஆமாங்க சுவாமிஜி. பின்னாடி பின்னாடி வழி போறதுக்கு அந்த ஈசானிய மூலையில படிக்கட்டு இருக்கக்கூடாது. ஈசானிய மூலை படிக்கட்டு இருந்தால் அந்த குடும்ப தலைவனுக்கு பிரச்சனை. ஒரு பையன் வேற இருக்கானா? இல்லைங்க சுவாமிஜி, ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் சுவாமிஜி. கல்யாணம் பண்ணிட்டீங்களா பொண்ணுக்கு? இல்ல, 12வது முடிச்சுட்டா இப்போ. சரிம்மா. அந்த வீட்டில் வேறு யாருன்னா ஆம்பளைன்னு இருந்தால் அவங்களுக்கும் சிக்கல் வந்துடும்மா. அதை முதல்ல வீட்டை சரிப்படுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு அதுக்கப்புறமா தேவையில்லாமல் தலைவலி கொடுக்கும், பகை கொடுக்கும், மாதவிடாய் கோளாறு கொடுக்கும், தேவையில்லாமல் பிரச்சனைகளெல்லாம் மாட்ட வைக்குமா. அந்த வீடை சரிப்படுத்துங்க போதும்மா. வீடை சரிப்படுத்திட்டு அவரோட திதி தலத்திதி முதிர்ந்த பிறகு என்னை வந்து பாருங்கம்மா. நான் அதை சரி பண்ணிக்கலாம். இன்னும் சிக்கல் இருக்கு, பார்த்துக்குங்கம்மா. நல்லதும்மா. படிப்பு நல்லா இருக்குமா, ஆனால் நினைவு மறந்து போச்சுன்னு நிறைய எழுதும் போது மறந்து போச்சுன்னு வரும். அது நான் ஆய்வு பண்ணலாமா? நீங்க வந்த பிறகு அதை நான் ஆய்வு பண்ணி சொல்றேம்மா. நல்லதும்மா, நல்லதும்மா. அடுத்து ஒரு பக்தர். ஹலோ ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க கடலூர்ல இருந்து பேசுறோம் சாமி. யாருக்காக கேட்க போறீங்க? எங்களுக்காக தான் சாமி. என்ன பேரு? சிதம்பரநாதன். 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 சரி, சிதம்பரநாதன். என்ன வயசாச்சு? எனக்கு இப்போ 51 ஆரம்பமாயிருக்கு சாமி. சரி, சொல்லுங்க. ஏதோ சொல்ல வந்தீங்க, நான் கட் பண்ணிட்டேன். அச்சோ. சிதம்பரநாதருக்கு பிரச்சனை என்ன கேட்க வந்தாருன்னு தெரியல, ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது நம்ம எடுத்தோம்னா இன்னும் லேட்டாக போயிடும். அப்போது சூரியன் சந்திரன் தாய் தகப்பனாக பிறந்து பூமி செல்வாக்காக பிறப்புக்குன்னு ஒரு கிரகமாகி அழகு செல்வம் கல்வி புகழுக்கு ஒரு கிரகமாகி இப்படி இறைவன் சம்பந்தப்படாமல் எந்த ஒரு கிரகங்களில் எதுவுமே இருக்க முடியாது. இப்போ பாருங்கள், நான் சொன்னது போல் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கணக்கு போட்டோம்னா, இப்போ நமக்கு என்ன சொல்கிறோம், குழந்தை பிறக்கலைன்னா உடனே பாருங்கள், இது ஆதாரபூர்வமான விஷயம். 5ஆம் வீட்டில் குரு எந்த ஜாதகத்தில் இருக்கிறதோ இவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறப்பது அரிது. ஏன்னா அவர் கெட்டது, பிரம்மா அங்கே கெட்டு போயிட்டார், அதனால் அவர் சிருஷ்டி கொடுக்க மாட்டார். ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துடும். ஹலோ வணக்கம் சார். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், சேலம்லேருந்து சுதா பேசுகிறேங்க சார். என்ன வயசாச்சுமா? 22 வயசுங்க சார். எவ்வளோ நாளம்மா இந்த நிகழ்ச்சி பார்க்குற? ஒரு 1 மந்த்தாக பார்க்குறேங்க சார். சரி சரிம்மா, 1 மந்த்து. சரிம்மா, சுதாவா பேர்? ஆமாங்க சார். என்ன கண்ணு விஷயம்? சார் 2 டைம் வந்து அபார்ஷன் ஆயிடுச்சுங்க சார். 22 வயசுலேயே உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 2 வாட்டி அபார்ஷன் ஆகிடுச்சா? ஆமாங்க சுவாமிஜி. வெரி குட். சரிம்மா, லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டியா?
இல்லைங்க சார், அரேஞ்ச் மேரேஜ் தாங்க. சரிம்மா, என்ன சொன்னாங்க டாக்டர்லாம்? டாக்டர் வந்து எல்லாம் சரியா தான் இருக்கு, உள்ளுக்குள்ள ஏதோ கிருமி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சுவாமிஜி. கிருமி மாதிரி இருக்குன்னாங்களா? உள்ளுக்குள்ள ஏதோ கிருமி இருக்கு, அதனாலதான் இது அடிக்கடி அபார்ஷன் ஆகுதுன்னு சொன்னாங்க சுவாமிஜி. சரிம்மா. எனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலை. எனக்கு உங்கள் வீட்டில் உங்களுடைய படுக்கறை வந்து வடகிழக்கில் இருக்கா இல்லை தென்கிழக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டுத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிதான். டிவியை பார்த்தா எனக்கு சரியா கேட்காது. தென்மேற்குல இருக்குங்க சுவாமி. தென்மேற்குலன்னா பிரச்சனை இல்லை. அது முழுசா தென்மேற்குல இருந்து தென்கிழக்கு முழுதா இருந்தாலும் பிரச்சனை வரும். அதுவும் பார்த்துக்கோங்க. தென்மேற்குனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிவியை பார்க்காத. டிவியை பார்த்தா எனக்கு சரியா கேட்காது. சரியா? சரி, என்ன பண்ணு, அசோக அரிஷ்டன்னு ஒரு டானிக் இருக்கும். அந்த டானிக் வந்து ஆயுர்வேதிக் மருந்து கடையில் கிடைக்கும். 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கு சாப்பிடு. சாப்பிட்டுட்டு மாதவிடாய் அப்ப சாப்பிடாத. அதை மாதவிடாய் முடிஞ்சு திருப்பியும் 2 மாசத்துக்கு சாப்பிடு. பிருங்கராசவம் அப்படின்னு ஒரு பிருங்கராசவம். ஆமா, அந்த அசோகாரிஷ்டம் 1 மாசம் சாப்பிட்டுட்டு 2 மாசம் சாப்பிட்டு நிறுத்திட்டு இந்த பிருங்கராசவங்கிற மருந்தை தொடர்ந்து 3 மாசத்துக்கு சாப்பிட்டுட்டு வா. 1 கிலோ படிகாரம் 5 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்கும் போது இதை 1 பாதிமா நசக்கி போட்டுரு. அது ஆறின பிறகு 5 நாளைக்கு தொடர்ந்து வாஷ் பண்ணிக்கிட்டு வா. முதல் நாள் 8 முறை, அடுத்த நாள் 6 முறை, அடுத்த நாள் 4 முறை, அடுத்த நாள் 3 முறை, அடுத்த நாள் 2 முறை, இந்த மாதிரி 5 நாளைக்கு வாஷ் பண்ணிக்கிட்டு வா. அந்த கிருமி போயிடும். உள்ளுக்குள்ள கர்ப்பப்பை பலமாயிடும். குழந்தை நின்னுடும். நல்லா இருக்கணும். அப்போ என்ன ஆச்சு, இந்த கிரகங்கள் எப்படி கடவுள் வழி இல்லாமல் இருக்கும், அதுக்கு தான் உதாரணமாக சொன்னேன். ஆக எந்த கிரகங்கள் பிரச்சனை ஆனாலும் இறை பரிகாரம் என்பது இப்படித்தான் பிறக்கிறது. இப்போ நான் என்ன சொன்னேன், 5இல் குரு இருந்தால் நீங்கள் யார் வேணாலும் பார்த்துக்கலாம். அதிலே 12ல் சில பேருக்கு கிரகம் இருந்தால் 5ல் குரு இருந்தால் அவங்க தான் தத்துப்பிள்ளைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தங்களை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் கெட்டு போகிறதுக்கு காரணம் அதுதான். அப்போது 5இல் குரு இருந்தால் ஏன் குழந்தை இல்லைன்னு தீர்க்கமாக சொல்லலான்னா அந்த சிருஷ்டிகர்த்தா அங்கே கெட்டு இருக்கிறார் என்பது அர்த்தம். அதனால் என்ன பண்ணணும், நம்ம யாருக்கு பரிகாரம் சொல்லணும், பிரம்மனுக்கு பரிகாரம் சொல்லணும். இந்த பிரம்மனுக்கு பரிகாரம் நம்ம தேட முடியாது. அப்போ அந்த பிரம்மா யாரால் குட்டுப்பட்டார், எங்கே போய் சிறையில் இருந்தார், முருகப்பெருமானால். அப்போ அதனால தான் திருச்செந்தூர் வேலவன் குருவுக்கு இணையாக பிரம்மனுக்கு இணையானவன் ஒருத்தன். அதனால தான் பிரம்மசாஸ்தானும் ஒரு பேர் உண்டவருக்கு. அப்பேற்பட்ட முருகனுக்கு நம்ம பரிகாரம் சொல்கிறோம் அப்படிங்கிறது விளக்கமாகிறது. ஆகையால் ஒரு கிரகம் இறைவனுடைய அவதாரத்தால் உருவாக்கப்பட்டு இறைவன் சோதனைக்கு உட்பட்டு விளையாட்டுகளுக்கு உட்பட்டு பகுத்தறிவதற்காகவும் நல்ல ஒரு அறிவின் போதனையை கொடுப்பதற்கு துன்பத்தை கொடுத்து அதுக்கு விமோச்சனம் கொடுக்கின்ற சக்தியை கொடுக்கின்ற வல்லமை இறைவனுக்கு உண்டு. இறைவன் தான் கிரகம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை கருத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்கள், இதில் இது யார் கேட்டாலும் இதை பார்த்தா புரிஞ்சிக்கலாம். இதில் நான் திடீர்னு யோசனை பண்ணி உட்காந்துட்டே இருந்தேன், என்னடா இது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்பொழுது இப்படி சொல்லிகிட்டு இருக்குது, இதை விளக்கமாக சொல்ல முடிய மாட்டேங்குது 1 மணி நேரத்தில். இப்போ இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம். பாருங்கள், மனிதனாகப்பட்டவன் கிரகத்தினுடைய பிடியிலிருந்து எதுலையுமே தப்பிக்க முடியாது. கிரகத்தினுடைய பிடியில் மாட்டும் பொழுது ஒரு அற்புத விஷயம் என்னன்னா இறைவனுடைய அருளை பெறுவது. இந்த அருளை பெறுவதற்கு எது பாலமாக இருக்கிறதுன்னா வழிபாடு பாலகம். இந்த பரிகாரம் சொல்கிறத விட அதை வழிபாடுன்னு சொல்வது இன்னும் சிறந்ததாக இருக்கும். பரிகாரங்கள் நம்ம சொல்லும்போது அந்த வார்த்தையில் தான் வித்தியாசம். அப்போ வழிபாடு செய்வது இறைவனோட 2.5 கலந்து அந்த இன்னைக்கு பெரிய ஸ்தலங்களை பாருங்கள், திருச்செந்தூர் ஆகட்டும், பழனி ஆகட்டும், திருத்தணி ஆகட்டும், திருப்பதி ஆகட்டும், ஸ்ரீரங்கம் ஆகட்டும், இங்கே எங்கெல்லாம் பாருங்கள் கூட்டம் ஏன் போய் வழியுது. கூட்டம் வழி நல்லது நடக்கலாம், கூட்டம் போவானா அந்த இடத்துக்கு? போகமாட்டானே. ஆக வழிபாடுகளும் பரிகாரத்துக்கும் அவ்வளோ சக்தி இருக்குல்ல. மொட்டை போடணுன்னா தலையெழுத்த ஒவ்வொருத்தனுக்கும் மொட்டை ஏன் போடுறான்? அது நல்லது நடக்குது, பிரார்த்தனை நிறைவேறுது. ஆகையால்
கிரகமும் இறைவனும் ஒன்று என்பதை கருத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இது என்னன்னா 3 வட்டம் 2 வட்டம் போட்டாங்க. நாளை நவசக்தி அந்த சக்திகளோடு உங்களை பார்க்குறேன். நல்லதொரு இலக்கெல்லாம் ஒருவருவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க்கையில் துன்பங்கள் ஏற்படுவது என்பது சகஜம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அந்த துன்பத்தை வெல்லக்கூடிய சக்தி அனைத்து உள்ளங்களிலும் இருக்கிறது. உனக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளை நீ தூண்டிவிட்டால் அந்த உணர்வுகளே உனக்கு ஒரு உண்மையை சொல்லும். அந்த உண்மை உனக்கு பல விஷயங்களை தெளிவுபடுத்தும். அந்த தெளிவு உன் வாழ்க்கையில் வெற்றியெல்லாம் கிட்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு விஷயத்தை தோணிட்டே நம்ம போகலாம். ஒரு மனிதன் பல விஷயங்களுக்கு ஆட்படுகின்ற பொழுது ஒருத்தர் எழுதினார். என்ன தெரியுமா? பொதுவா பிரச்சனையே இல்லாமல் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவதற்கு என்ன வழி? அவர் கேட்குறார். சும்மா பரிகாரம் அது இதுன்னெலாம் சொல்லாதீங்க. ஒரு மனிதன் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற என்ன தேவை என்று சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? அதற்கு எது காரணமாக? பக்தி என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேறு ஏதாவது விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா? அது தெரிஞ்சால் நல்லா இருக்குமே என்று சொன்னதை அடுத்த வாரம் பார்க்கலாம். 3 வட்டம் வந்துருச்சு. வளமெல்லாம் கிடைக்கட்டும், நலமெல்லாம் குமிழட்டும், நல்லதையெல்லாம் நடக்கட்டும், மனம் நிம்மதி பெறட்டும். அடுத்த வாரம் பார்க்குறேன். வணக்கம்.